ஹரி ஓம். ஓம் சர்வாதயே நமஹ. சர்வ ஆதி சர்வபூதானாம் ஆதி காரணத்வாத். ஆதி என்றால் காரணம், துவக்கம். சர்வபூதானாம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதி காரணமாக இருக்கின்ற காரணத்தினாலே. காரணம் என்று சொல்லும் பொழுது நிமித்த காரணம், உபாதான காரணம், அபின்ன நிமித்த உபாதான காரணம் என்று 3 சொல்வார்கள். உலகம் தோன்றுவதற்கு மாயை உபாதான காரணம், ஈஸ்வரன் நிமித்த காரணம். உபாதியுடன் சேர்ந்து, உபாதான காரணத்துடன் சேர்ந்து ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைக்கும் நேரத்திலே பரமாத்மா மாறிவிடுகிறாரா என்றால் அபின்ன நிமித்த உபாதான காரணம். தான் மாறாமல், தன்னிலையிலிருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளும் தோன்றுவதற்கு அவரே நிமித்த காரணமாகவும் இருக்கின்றார். நிமித்தம் என்றால் அறிவு சுரூபமாகவும் அவரே இருக்கின்றார். உபாதான காரணம் என்றால் அவருடைய சக்தியானது, மாயையானது உலகத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அப்போது சேத்தனமும் அச்சேதனமுமாய் உலகத்துக்கு காரணமாக இருக்கிறது. இந்த சேத்தனம் அச்சேதனம் 2 இடத்திலும் பரமாத்மா மாறாமல் இருக்கின்ற காரணத்தினாலே சர்வ ஆதையே, சர்வ ஆதி, அனைத்திற்கும் காரணமாக இருப்பவர். அதனால்தான் உபநிஷதம் சொல்கின்றது, சாந்தோக்கிய உபநிஷதம் சொல்கின்றது, சதேவ சோம்யா இதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம். சத் மட்டுமே முன்பு இருந்தது, இரண்டற்றதாக இருந்தது, இப்பொழுதும் அதுவே இருக்கிறது, இனிமேலும் அதுவே இருக்கும். அது அழியாதது, அதுதான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது. ஹரி ஓம்.